இன்னைக்கு 321வது அரசியல் அதுக்காக உங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம். வெறும் ஐஸ்கிரீம் இல்ல, என்ன ஐஸ்கிரீம்? அருண் ஐஸ்கிரீம். சாப்பிட்டு நிகழ்ச்சி. ஓகே சார், ஓகே. 321வது நிகழ்ச்சி நீங்க ஏதோ தவறாக நினைக்கிறீங்க. ஏன்னா சம்மந்தம் இல்லாம 300 கொண்டாடுவாங்க, 350 கொண்டாடுவாங்க, 321 அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகே சார். ஏன்னா 300வது நிகழ்ச்சியை நம்ம கொண்டாடல. மக்களும் யாரும் அப்படி நினைக்காதீங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து 321வது நிகழ்ச்சிக்காக தான் நாங்க அப்படி கொண்டாடுறோம். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஒன்று இருக்கிறது, அதுவும் இந்த பிராண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் கொண்டாட வேண்டும் என்ற காரணம் தேவையா? சார் இது நல்ல பிராண்ட், சுவையாக இருக்கும். முடிஞ்சா விளம்பரப்படுத்தி சவுக்கு மீடியா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருப்பா. Slice it from Arun Ice Creams. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். 321வது சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஐஸ்கிரீம்ல சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சு. ஷூட் இன்னைக்கு நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு சார். அது என்ன கொஞ்சம் உருகிருச்சு வரப்ப வெயில்னால. அது நேற்று நடந்த டெவலப்மெண்ட்னால நேற்று ரெடி பண்ணது இது, அதனால உருகிடுச்சு. நிகழ்ச்சிக்கு போங்க. சரி சார். நம்ம நேயர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்து பார்ப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. சொல்லிட்டல தம்பி, சொல்லிட்டான், பண்ணிடுவாங்க. அதான் சார், நேற்று வந்து திரு அருண் அவர்களுடைய டிரான்ஸ்ஃபர் ஒரு எதிர்பாராத டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் சொல்லுங்க. திடீர் மாற்றம் சார். புதிய தலைமுறை சேனலில் வந்து அருண் அவர்களுடைய டிரான்ஸ்ஃபர் அந்த நியூஸ் வருது. கீழே கமெண்ட்டில் ஃபுல்லாக வந்து சவுக்கு 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 வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் இருக்குது. நம்ம சேனலில் வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்கன்னா அதை புரிஞ்சிக்க முடியுது. மற்ற சேனல்கள்லேயும் போயிட்டு உங்களோட பெயரை தான் குறிப்பிடுறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? எனக்கு உள்ளபடியே ஒரு அதிகாரியின் மாற்றத்தை இந்த சமூகம் இப்படி கொண்டாடி நான் முதல் முறையாக இப்போது தான் பார்க்கிறேன். தீபாவளி பண்டிகையை போன்று கொண்டாடுகிறார்கள். உண்மையிலேயே நிதிஷ், 40 வருடங்களாக நான் தொடர்ந்து இந்த அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை பார்த்து வருகிறேன். சமூக வலைத்தளங்களின் ஆதிக்கம் தொடங்கிய கடந்த 15 ஆண்டுகளிலும் சரி, இதைவிட பெரிய அதிகாரிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். 2011 1 மார்ச் 2011 அன்று தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வருது. அன்னைக்கு திரு ஜாஃபர் சேட் விடுப்பில் செல்கிறார். இந்த அருணுங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஜாஃபர் சேட்டு தமிழகத்தை ஆண்டார். இவங்க அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டு தான் ஆண்டாங்க. ஒரு ஆள் தனியாக ஆளவில்லை. ஜாஃபர் சேட் தனியாக ஆண்டார் தமிழகத்தை. அவர் நினைத்தது தான் நடக்கும். அழகிரியும் கனிமொழியும் போய் கொஞ்சம் சிஎம் கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட கேட்பாங்க. ஒரு நல்ல எதிரி என்று நான் ஜாஃபர் சேட்டை அழைப்பேன். அப்போது அவருடைய மாறுதல் கூட எவ்வளவு பெரிய கொண்டாட்டத்தை சமூகத்தில் ஏற்படுத்தவில்லை. அதற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வீழ்ந்ததற்கு நிகராக சமூக வலைத்தளங்களில் கொண்டாட்டங்களை நான் பார்க்கிறேன். மாலதி சொன்னது போல் நம்மளோட ஆடியன்ஸுக்கு நல்லா தெரியும். ரெகுலராக பார்க்குறாங்க. எத்தோடனே அருண் ஷோவில் 2 மிதிச்சுட்டு தான்ப்பா போவான் எந்த மேட்டராக இருந்தாலும் என்று நம்ம ஆடியன்ஸுக்கு பழக்கப்பட்டவர்கள். எனக்கு புதிய தலைமுறையில் கீழே கமெண்ட்டில் வருது, தந்தி தொலைக்காட்சியோட செய்தியில் கீழே கமெண்ட்டில் வருது, எக்ஸ் பதிவுகள் ஃபுல்லாக வருது, இன்ஸ்டாவில். எனக்கு வியப்பாக இருக்குது. இது ஏன் சமூகம் கொண்டாடுதுன்னு எனக்கு சொல்கிறேன். உள்ளபடியே இது வரைக்கும் எனக்கு புரியல. நம்ம பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்கோம். நாம் கொண்டாடுறது சரி, புரிஞ்சுக்க முடியுது. இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். அப்புறம் நான் யோசித்து பார்த்தப்போ நம்மளை சமூகத்தில் ஒவ்வொருத்தரும் குடும்ப உறுப்பினராக பார்க்குறாங்க. எனக்கு சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் அனுப்பியிருக்கிறாரு. சார் எங்கள் ஃபேமிலி முழுக்க சந்தோஷப்பட்டோன்ட்டு. ஏன் குடும்பத்தில் எல்லாம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க சார்? இந்த மாற்றம் எனக்கு உள்ளபடியே இன்னும் வியப்பையும் குறுகுறுப்பையும் ஏற்படுத்துகிறது. நேற்று ஃபுல்லாக ஒரு மீமு தான், பண்டிகையை கொண்டாடுங்கடா அப்படின்ட்டு. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போதெல்லாம் வந்து எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவர் ஒரு நடிகர், இயல்புலேயே ரொம்ப அமைதியானவர். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான முடிவுகள்லாம் எடுத்துருவாரா? ஏன்னா ஒரு முதலமைச்சர் அப்படின்றவர் வந்து ஸ்ட்ரிக்டான முடிவுகளை எடுத்துருவாரா அப்படிங்கிறது. அம்மாவோட இறப்பு ரொம்ப எப்போ பாதிச்சதுன்னா, திரு அருண் அவர்கள் டிவிஎஸ்சியோட டிஜிபியாக உட்காரும்போது. ஏன்னா அந்த ஆட்சியிலையும் இதான் நடக்குது, இந்த ஆட்சியிலையும் இதான் நடக்குது. மிச்சம் இருக்கிறது என்ன? நம்ம பட்ட கஷ்டங்களும் கைதானதும், நம்ம கூட இருந்த பசங்கள் எல்லாம் பட்ட
கஷ்டங்கள் அப்படின்றது தான் வந்து ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருந்தது. ஒரு முதலமைச்சராக ஒரு ஸ்ட்ரிக்டான முடிவு எடுத்திருக்காரு திரு விஜய் அப்படின்றது வந்து உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார் எனக்கு. இன்னும் விரிவாக நான் சொல்கிறேன். அருண் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக தொடர்ந்திருந்தால் பாரதூர விளைவுகள் ஏற்பட்டிருக்கும். லஞ்ச ஒழிப்புத்துறை சரி செய்ய முடியாத அளவுக்கு சேதாரத்தை சந்தித்திருக்கும். கடந்த டிசம்பர் மாதம் நம்ம வீட்டுக்கு வந்து கதவை உடைச்சு கைது பண்ணாங்க இல்லையா, நிதிஷ் 94 மிரட்டி வாங்கினியா ஜிபேல. சேட்டு சார் தான். சேட்டு. அந்த வழக்கை, அந்த வீட்டை உடைத்து கைது செய்யும் பொறுப்பை சென்னை மாநகரில் கிட்டத்தட்ட ஒரு 80-90 உதவி ஆணையர்கள் அருணின் கட்டுப்பாட்டில் வருவார்கள். அதில் முகேஷ் ஜெயக்குமார் என்ற நபரை தான் அருண் தேர்ந்தெடுத்தார். ஏன் முகேஷ் ஜெயக்குமாரை தேர்ந்தெடுத்தார் என்றால், அருணின் விசுவாசமான அடிமை முகேஷ் ஜெயக்குமார். கேள்வி கேட்பாடு இல்லாமல் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு அதிகாரி தான் இந்த முகேஷ் ஜெயக்குமார், ரவிக்குமார் எல்லாம். அந்த முகேஷ் ஜெயக்குமாரும் ரவிக்குமாரும் நம்ம தான் கதவு 4-5 மணி நேரம் கதவு திறக்கல, வாசலில் நின்றுட்டு நம்ம வழக்கறிஞர் ராஜ்குமார்கிட்ட பேசுகிற வீடியோ பதிவு இருக்குது. அதில் பாருங்கள், அதில் கூட நிற்கிறாள் தான் முகேஷ் ஜெயக்குமார். கடந்த வாரம் இந்த முகேஷ் ஜெயக்குமார் லஞ்ச ஒழிப்புத்துறையில் டிஎஸ்பியாக ஜாயின் பண்ணுறாரு. இந்த சிஸ்டம் எப்படி இயங்குதுன்றதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். முகேஷ் ஜெயக்குமார் தான் இந்த வேலையை பண்ணதுன்றது எல்லாருக்கும் தெரியும். முகேஷ் ஜெயக்குமார் அருணோட ஆளுன்றதுனால தான் முகேஷ் ஜெயக்குமாரை மாற்றி 20 நாட்கள் காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருந்தார்கள். காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருந்த அந்த முகேஷ் ஜெயக்குமாரை அருணுகிட்டேயே வேலை செய்கிறதுக்கு, அருணுக்கு உதவி செய்கிறதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நியமனம் செய்கிறோமே என்று உளவுத்துறை ஐஜிக்கு தோன்றவில்லை, டிஜிபி திரு மகேஷ்குமார் அகர்வாலுக்கு தோன்றவில்லை அல்லவா? இதுதான் சிஸ்டம். இங்கே இதெல்லாம் சீஃப் மினிஸ்டர் பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஸோ அங்கே லஞ்ச ஒழிப்புத்துறையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்த அரசுக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டு அவருக்கு வேண்டிய அதிகாரியை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அருணால் நியமனம் செய்து கொள்ள முடிகிறதா? முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஓடு ஓடு ஓடுன்ற மாதிரி சிங்கப்பூருக்கு ஓடிட்டாரு அப்படின்னு முதல் நாள் பேசுகிறாரு. அடுத்த நாள் வந்து ஏவா வேலு அவர்கள் நாங்கள் ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசுகிறாரு. ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா, டிவிகே கவர்மெண்ட்டு அவங்க எடுக்கிற முடிவுகளில் லீக்கேஜ் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அதை தொடர்ந்து நம்மளும் பேசுகிறோம். திரு அருண் அவர்கள் ஏற்கனவே ஏவா வேலு அவர்களை கைது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டாரு. எப்போ வந்து அவங்க வீட்டுக்கு சர்ச் போகிறாங்களோ, நீங்கள் ஏன் வரீங்க, வேறு அதிகாரிகள் தானே வரணுன்ற அளவுக்கான தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்றது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இந்த மாற்றம் நம்ம புரிஞ்சுக்கலாமாங்க சார்? விரிவாக சொல்கிறேன் மாலதி. அருணுக்கு கீழே வேலை செய்து கொண்டிருந்த நபர்கள் எல்லாம் வசூலை வாரி குவித்த ஊழல் பெருச்சாளிகள். இந்த ஒரு மடிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் துரை ரவிக்குமாரோட மகள் லக்ஷனா ரவிக்குமார் சென்னையிலேயே ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில், என் பேர் சொல்லிட்டேன், சென்னையில் இருக்கக்கூடிய ஏசி சண்முகம் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு எம்பிபிஎஸ் படிக்கிறார். ஃபீஸ் மட்டும் 3 வருஷத்துக்கு 75 லட்ச ரூபா கட்டியிருக்காரு. இன்ஸ்பெக்டர் சம்பளத்தில் 75 லட்ச ரூபா உனக்கு ஏது? 75 லட்ச ரூபா ஃபீஸ் சாதாரணமாக ஒரு மகளுக்கு கட்டுகிறார் என்றால் அவருடைய வருமானம் என்னவென்று யோசித்து பாருங்கள். அது அவருக்கான சொத்து குவிப்பு வழக்கு தனியாக தயாராகி கொண்டு இருக்குது. 75 லட்ச ரூபா ஃபீஸு கட்ட முடியுதுன்னா எவ்வளவு பெரிய உல்லாசமான வாழ்க்கையை இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த உல்லாசமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்ததற்காகத்தான் அருணுக்கு விசுவாசமான அடிமைகளாக இந்த அதிகாரிகள் இருக்கிறார். இப்போ முகேஷ் ஜெயக்குமாரை கொண்டு போய் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டிருக்கீங்க. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இப்போது திருமதி மகேஸ்வரி பொறுப்பு இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறையில் நடக்கும் விவகாரங்களே முகேஷ் ஜெயக்குமார் இப்போது அருணுக்கு சொல்ல மாட்டாரா? லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அவர் நியமிக்கப்பட்டு 1.5 மாதங்களை கடந்திருந்தாலும் சென்னை மாநகர காவல்துறையில் திரு அமல்ராஜ் அவர்களுக்கு கீழே என்னென்ன நடக்கிறது என்பது ஒவ்வொரு நிமிடமும் அருணுக்கு தகவல்கள் போய்கொண்டிருக்கின்றன. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயன்ற அந்த வழக்கில் என்ன நடக்கிறது என்ற தகவல் அருணுக்கு போய்கொண்டிருக்கிறது. அவர் மூலமாக திமுகவுக்கும் போய்கொண்டிருக்கிறது. அரசகுமார் 300 கோடி தனியார் பள்ளிகளிடம் வசூல் செய்த வழக்கில் என்ன நடக்கிறது, அன்பில் மகேஷை எப்போது சம்மன் செய்ய போகிறார்கள் என்ற தகவல் இன்னமும் அருணுக்கு போய் கொண்டிருக்கிறது. இதுதான் சிஸ்டமிக் டேமேஜ்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்து திரு அமல்ராஜ் அவர்கள் வெளில சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அந்தந்த அதிகாரிகள் அதே இடத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ரவிக்குமார் அதே மடிப்பாக்கம் ஸ்டேஷனு, சேட்டு நந்தம்பாக்கம் ஸ்டேஷனு, அந்தந்த ஏசிஸ் அதே இடத்துல இருக்காங்க. மத்திய குற்றப்பிரிவில் யாரையும் மாற்றவில்லை. சென்னை மாநகர உளவு பிரிவில் இன்னமும் ராமமூர்த்தி மற்றும் சக்திவேல் இவர்கள் 2 பேருமே அருணுடைய அடியாட்களாக இருந்தவர்கள். அவர்கள் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கிற சீனிவாசன் டிசி, உன் பைக்கை தூக்குன டிசி, இன்னமும் அதே இடத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஸோ இது என்ன, இந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகியிருக்கு, இது ஒன்றும் தேராது என்று நினைத்த போது தான் அருணுடைய இந்த மாறுதல் உத்தரவு வந்திருக்கிறது. மாலதி அவர்கள் இவர் ஒரு சினிமா ஆக்டர் தான் அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒரு உத்தரவு, ஒரு உறுதியான ஒரு உத்தரவு விஜய் அவர்களிடமிருந்து வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை.
யாருமே எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. அருணை மாற்றணும்னு சிஎம் முடிவெடுக்கிறாரு. அருண் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தவங்க விட்டுருவாங்களா? அருணை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது கலைச்செல்வன் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி. விஜய்க்கு அருண் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் தெரியுமா? இல்லை நம்ம ரேலியை நிப்பாட்டின ஒரு ஆளை இங்கே வந்து போடுறீங்களே அப்படின்னு தோணியிருக்கோம் அவருக்கு. நீங்கள் தானேப்பா இவர் நம்ம பிரச்சாரத்தை தடுக்கிறாரு, இவரை மாற்றணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னீங்க, நானே போய் செக்ரட்டரியேட்டில் கொடுத்தேனேப்பா. இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்லை திமுக கூடவே இருந்தார் போன ஆட்சி ஃபுல்லாக. ஸோ திமுக பண்ணுற தகிடு தத்துவம் வேலைகள்லாம் தெரியும், இவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த தகுடு தத்துவத்தெல்லாம் பண்ணவரே இவர் தான் சார். இப்போவும் உருட்டியிருக்காங்க. அதை அருணை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக நியமித்த மறுநாளே தவறு செய்து விட்டோம் என்பதை விஜய் அவர்கள் உணர்ந்து விட்டார். ஏன்னா அவர் கட்சி தொண்டர்களே விமர்சனம் செய்கிறார்கள். நோ, என்னண்ணா அது, உங்களை பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுத்தவர் நான் தாலே, நானா அவரை போய் போட்டிங்களேண்ணா, இது தப்புண்ணா. அவர்களே விமர்சனம் செய்தார்கள், நாம் விமர்சனம் செய்தோம். அப்போதே இதை மாற்றலாம் என்று முடிவெடுத்த போதெல்லாம் கலைச்செல்வன், ஜான் ஆரோக்கியசாமி என்ற இரட்டை குழல் துப்பாக்கிகள் உதயநிதியை கைது பண்ணுறதுக்கு இவர் உதவுவார். ஏன் வெங்கட்ராமன் கைது பண்ண மாட்டாரா? வெங்கட்ராமன் கோ பை எவிடன்ஸ். அதுதான் விஜய் அவர்களுக்கும் நல்லது. ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு கேஸில் உதயநிதி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், அல்லது திமுக அமைச்சரவை சேர்ந்த யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கைது செய்யப்பட்டால் ஒருவரும் அவர்கள் மீது குறை சொல்ல முடியாது, இந்த ஆட்சியின் மீது குறை சொல்ல முடியாது. ஏவா வேலுவையே கைது பண்ண மாட்டேங்கிறாரு, உதயநிதி எப்படி சார் பண்ணுவார்? இவங்க அப்படி தான் உருட்டுறாங்க போட்டு. ஒரு பெரிய போஸ்டிங்க்கு வந்திருக்கோம், கண்டிப்பாக தமிழக மக்களாக இருக்கட்டும், தமிழக முதலமைச்சர் திரு விஜயாக இருக்கட்டும் நம்மளை உற்று பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அட்லீஸ்ட் ஏவா வேலுவை கைது பண்ணி நம்ம வந்து ஒரு பேர் வாங்கணும். இல்லைங்க நீங்கள் நினச்சதெல்லாம் தப்புங்க அப்படின்ற ஒரு பேர் வாங்கணுன்ற எண்ணம் ஏன் சார் திரு அருணுக்கு இல்லை? 20 கோடி வேலு கொடுப்பார், நீங்க கொடுப்பீங்களா? விஜய் கொடுப்பாரா? அவர் நீ லஞ்சம், கொடுப்பியா? அவருக்கு பேர் முக்கியமா மாமூல் முக்கியமா சார்? லஞ்சமே வாங்காதீங்கன்றாரு யாரு? திரு விஜய். நான் சாதாரண பொதுமக்களிடம் வாங்கவில்லையே, ஏற்கனவே லஞ்சம் வாங்கியவர்களிடம் வாங்குகிறேன், தவறில்லையே. லஞ்ச ஒழிப்புத்துறையின் வேலையை அதை லஞ்சத்தை வசூலிக்கிறேன். அப்படித்தான் லஞ்சத்தை ஒழிக்க முடியும். ஏற்கனவே அவங்க வாங்கின லஞ்சத்தை பறிமுதல் செஞ்சு நான் பாக்கெட்டில் போட்டுக்கொள்வதன் மூலம் நான் லஞ்சத்தை ஒழித்து விட்டேன். அடடே, சீரியஸாக இது தாங்க. 5000 கோடி வச்சுருக்காருங்க. அண்ணே தப்பிச்சு வெளிநாட்டு போயிடுனேன். இங்கே நல்ல அந்த சீக்வன்ஸை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன், அவர் சிங்கப்பூரில் இருக்கிறார், உடல்நிலை சரியில்லை, வேறொரு தேதியில் வருவார். இது மட்டும்தானே நியூஸ் வந்துச்சு. லுக் அவுட் சர்க்குலர் ஏன் கொடுக்கலன்ற மேட்டர் நம்ம தானே ஓப்பன் பண்ணுறோம். நம்ம ஓப்பன் பண்ண உடனே லுக் அவுட் சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறாரு. அப்புறம் தான் மற்ற ஊடகங்கள் இதை பிடிக்கிறாங்க. ஆமாம், எதுக்கு கொடுக்கல லுக் அவுட் சர்க்குலரு? அதுக்கப்புறம் அந்த ஆள் இந்த லுக் அவுட் சர்க்குலரை சேலஞ்ச் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வர்றாரு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்த உடனே ஹைகோர்ட்டு சரி அவர் வந்துடுவார், நீங்கள் அது வரைக்கும் கைது பண்ணாதீங்க. இப்போ நாம் லுக் அவுட் சர்க்குலர் மேட்ரை ஓப்பன் பண்ணலன்னா சத்தம் போடாமல் அவருக்கு இருக்கிற பாவம் உடம்பு பூரா நோவு, எல்லா வியாதிக்கும் எல்லாம் தீர்ந்து பொறுமையாக அவர் வந்திருப்பாரா? இது சேகர் பாபுக்கும் நடந்திருக்குமா? மூர்த்திக்கு நடந்திருக்குமா? பன்னீர்செல்வத்திற்கு நடந்திருக்குமா? அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நடந்திருக்குமா? ஒவ்வொருத்தனும் 5-5 கோடி கொடுக்குறான் மாதிரி கணக்கு போடுங்க. வாங்கி பழக்கப்பட்டால் உங்களால் நிறுத்த முடியாது. அருணோட மண்டை எப்படி கணக்கு போடுன்றதை நான் சொல்கிறேன். இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே ஒரு 100 கோடி பத்துறது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் 100 கோடி பத்திரமா இருக்கும்ல. 5வது மாடியிலேருந்து 6வது மாடிக்கு லிஃப்ட் போட்டாச்சு, 7வது மாடி 8வது மாடி வாங்கி அப்படியே லிஃப்ட்டை ஏற்றிக்கிட்டே போகலாம்ல. அப்படித்தான் அவர் மூளை சிந்திக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு உதயச்சந்திரன், கலைச்செல்வன், ஜான் ஆரோக்கியசாமி பரிந்துரையில் நமக்கு வந்து சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் கிடச்சிருக்கு. ஏற்கனவே நம்ம 2011 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் 15 வருஷமாக. கொஞ்சம் அமைதியாக அமுக்கிக்கிட்டு இருப்போம் என்று அவருக்கு தோன்றவில்லை தானே? மந்திரிக்கு தெரியாமல் டெண்டர் விட்டு காசு வாங்குறேன்னா எவ்வளோ துணிச்சல் இருக்கும். அந்த மந்திரி போஸ்டர் ஓட்டுற மந்திரி இல்லை, விஜயோட ஆடிட்டரு. வெங்கட்ராமன். ஆமையா, பல வருஷமாக ஆடிட்டரு. அவருக்கு தெரியாமல் நீ டெண்டர் விட்டு 30 கோடி அதில் வசூல் பண்ணுறேன்னா எவ்வளோ துணிச்சல் இருந்தாலும் இதை பண்ணுவேன். ஸோ இந்த திரு விஜய் அவர்கள் உமாநாத் 5 மணிக்கு மீட் பண்ணுறாரு, சிரிச்சுக்கிட்டே 8 மணிக்கு உமாநாத் வெயிட்டிங் லிஸ்ட். யார் விஜய் என்பதை உமாநாத் புரிந்து கொண்டிருப்பார், அருண் புரிந்து கொண்டிருப்பார், எல்லாவற்றுக்கும் மேலாக ஜான் ஆரோக்கியசாமி புரிந்து கொண்டிருப்பார், கலைச்செல்வன் புரிந்து கொண்டிருப்பார். விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, இவரை நம்ம கட்டுப்படுத்தலான்ற எண்ணத்தில் தான் இவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவரை யாருமே கட்டுப்படுத்த முடியாது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அருண் மற்றும் உமாநாத்தின் மாறுதல் உத்தரவு. இதுதான் ஒரு அரசனுக்கு அழகு, இதுதான் ஒரு ஆட்சியாளருக்கு அழகு, இதுதான் ஒரு நல்ல நிர்வாகிக்கு அழகு. ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், திஸ் மேன் இஸ் ஹியர் டு ஸ்டே. இதுதான் கீதா ஜீவனுக்கு பதில். கீதா ஜீவன் அவர்கள் சொல்கிறாரே சார், முதலமைச்சராக மட்டும்தான் ஆயிருக்காரு, அதுக்கான தகுதி எதுவுமே இல்லை அவர்கிட்ட அப்படின்னு. இதுதான் முதல்வருக்கான தகுதி.
இன்னும் நடிகனாவே இருக்காருன்னு சொல்றாங்க சார். ஏதோ கார் பொம்மை வச்சு விளையாண்டுனுக்கிறாரு, இவருக்கு எதுவுமே தெரியாது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நேற்றைய உத்தரவில் அவர் யார் என்பதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். கீதா ஜீவன் அவர் நினைச்சிட்டார் போல, நம்மளும் முக ஸ்டாலின் அவர் மாதிரி தான் அவரு அப்படின்னு. இவர் கார் பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தவரை பொம்மையா வச்சு சுற்றி இருக்கவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் அவர் பொம்மை முதல்வர். எலெக்ஷன் டைம்ல கிரிக்கெட் பார்க்கறத போட்டு அதை போட்டோ எடுத்து போட்டுக்கலாம். உள்ளபடியே அவரை பொம்மையாக வைத்து சுற்றி இருந்தவர்கள் அத்தனை பேரும் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். இவர் சிஎம் ரூம்லேயே வச்சு பொம்மையை வச்சு விளையாண்டுங்கிறார். நிர்வாகம் எப்படி நடக்குது? எனக்கு இன்னொன்று சார் இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். 2 இரட்டை குலை துப்பாக்கிகள்லாம் தாண்டி எப்படி சார் இந்த இடமாற்றம் நடந்துச்சு? ஹி நோஸ் எவ்ரிதிங். மு.க. ஸ்டாலினுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பலகீனம், எந்த செய்தியும் அவர் கண்களையும் காதுகளையும் எந்த புலன்களையும் எட்டுவதில்லை என்பதுதான். முதல்வர் விஜய் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை கதையை இந்த நேரத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்கும். 2001 அதிமுக ஆட்சி, செல்வி ஜெயலலிதா முதல்வராகிவிட்டார். செல்வி ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆரையும் வைத்து மாதவன் என்ற தயாரிப்பாளர் பல திரைப்படங்களை எடுத்திருக்கிறார். எம்ஜிஆரின் கொடுமை பொறுக்க முடியாமல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தை விட்டே போக வேண்டும் என்று முடிவெடுத்து, நான் போகிறேன், இனிமேல் தமிழ்நாட்டு பக்கம் வரப்போகிறதில்ல, எனக்கு காசு இல்லை என்று அந்த தயாரிப்பாளரிடம் சொன்னதும், சென்னை நகரிலே அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய வீட்டை ஒரு மார்வாடியிடம் அடமானம் வைத்து 3 லட்சம் ரூபாய் பணத்தை ஜெயலலிதாவிடம் கொடுக்குறார். ஜெயலலிதா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பெங்களூரில் போய் செட்டில் ஆகலான்ட்டு போன உடனே போலீஸ் வச்சு பிடிச்சி திருப்பி தூக்கிட்டு வந்துட்டார் எம்ஜிஆர். அப்போது அந்த தயாரிப்பாளரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய நபர் பின்னாளில் உளவுத்துறை அதிகாரி ஆகிறார். அந்த உளவுத்துறை அதிகாரி மனம் புழுங்கி கொண்டு இருக்கிறார். நிறைய தவறுகள் நடக்கின்றன, ஆனால் செல்வி ஜெயலலிதாவின் காதுகளுக்கு எதுவும் செல்ல மாட்டேன்கிறது. திருமதி சசிகலா இருக்காங்க, எல்லாவற்றுக்கும் சசிகலா தடையாக இருக்கிறார். கொடுங்க, நான் அக்கா கிட்ட கொடுத்துட்றேன்னு உளவுத்துறை அறிக்கையெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஸோ சசிகலா செய்கிற தவறுகளை கூட நாம் முதல்வரின் காதுக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. முதல்வரின் எண்ணம் நல்ல எண்ணம், முதல்வரின் நோக்கம் உன்னதமான நோக்கம். ஆனால் அந்த சசிகலாவை வச்சுக்கிட்டு எப்படி இவர் நல்லாட்சி தரப்போகிறார் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த மாதவனை அந்த உளவுத்துறை அதிகாரி சந்திக்கிறார். தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே, நான் இந்த மாதிரி அதிகாரி ஆகிட்டேங்க. நான் அந்த அதிகாரி புத்திசாலி அதிகாரி. மேடமை பார்ப்பீங்களா? எப்போ வேணாலும் பார்ப்பேன்ப்பா, அம்முன்னு கூப்பிட்ற ஒரே ஆள் நான் தான்ப்பா, இன்றைக்கி இந்த கவரை மேடத்துக்கிட்ட கொடுத்துட்றீங்களா என்று சொன்னதும், அம்மு உன்னை பார்க்கணும் அப்படின்னோடனே, என்ன உங்களுக்கு என்ன அப்பாயின்மெண்ட், நேராக கார்டனுக்கு வாங்க. போய் சசிகலா இல்லாத சமயமாக பார்த்து அறிக்கையை கொடுக்குறார். சசிகலா தலைமைச் செயலாளராக இவரை போடுங்கன்னு ஒரு ஆளை பரிந்துரைப்பாங்க. அந்த ஐஏஎஸ் அதிகாரி எப்படிப்பட்டவர் என்ற அவரை வரலாறை இந்த உளவுத்துறை அதிகாரி கவரில் போட்டு ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்துருவார். சசிகலா அந்த அதிகாரிகிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு, நீங்கள் தான் சீஃப் செக்ரட்டரி, நீங்கள் தான் ஹோம் செக்ரட்டரி, ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்புங்க என்று சொல்லி காத்திருப்பார். ஃபைல் ஜெயலலிதாட்ட போனவுடனே டர்ன்னு அந்த பேர் அடிச்சுட்டு இவங்க 2 பேரும் புதுசாக எடுவாங்க. இதே போல் ஒரு பெரிய கட்டுமானம், அந்த கட்டுமானத்துக்கு இந்த கம்பெனிக்கு டெண்டர் கொடுங்கக்கா என்று சசிகலா பரிந்துரைத்தவுடன் ஜெயலலிதா சரி கொடுத்துட்றேன் என்று சென்று விடுவார். அந்த கம்பெனியின் வரலாறை இந்த அதிகாரி மூலமாக ப்ரொடியூசர் கொண்டு போய் மேடத்திட்ட கொடுத்துருவார். மேடம் அந்த கம்பெனியை டர்ன்னு அடிச்சுட்டு கொடுப்பாங்க. நியாயமான கம்பெனிக்கு. இது ஒரு 8 மாதம் கொடுத்து சசிகலாவால் கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம சொல்கிற எல்லாத்துக்கும் ஏறுக்கு மாறாக நடக்குது. போய் கேட்க முடியாது. அக்கா என்ன நான் அவர்கிட்ட சொன்னேன்னா காசு வாங்கிட்டேனே அவங்ககிட்ட அப்படின்னு கன்ஃபர்ம் பண்ணுவாங்க. பிறகு 8 மாதங்கள் கழித்து கண்டுபிடிச்சிச்சு, இந்த மாதவன் தான் வர்றாரு, இவர் பழைய ப்ரொடியூசர் என்று. என்ன நடந்தது என்று தெரியாது. ஒரு நாள் மாதவனை ஜெயலலிதா அழைக்கிறார். தலையை கீழே குனிந்து கொண்டு, சார் நீங்கள் இனிமேல் இங்கே வராதிங்கன்றார். பக்கத்தில் சசிகலா நின்றுருக்காங்க. அப்படியே சென்று மருத்துவமனையில் படுத்தவர் தான் அவர். அதற்கு பிறகு உயிர் பிழைக்கவில்லை. இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி, மாதவன் போன்ற ஒரு தயாரிப்பாளர் முதல்வர் திரு விஜய்க்கு இருக்கிறார் என்றால், இந்த செய்தி கலைச்செல்வனுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் மற்றவர்களுக்கும் முதல்வரை கட்டுப்படுத்தலாம் என்று நினைப்பவர்களுக்கும், திரு விஜய் அவர்கள் ஊழலுக்கு எதிராக எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் அலுவலகமே மகிழ்கிறது. பிரதமர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள், இன்னொன்று பிரதமர் அலுவலகத்திற்கு தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய அதிகாரி தமிழ்நாடு கேடரை சேர்ந்த ஒரு தமிழர், டிவி சோமநாதன். இதுபோல் பிரதமர் அலுவலகத்திலும் சரி, மத்திய அரசின் பல துறைகளிலும் சரி, தமிழகத்தை சேர்ந்த பல ஐஏஎஸ் அதிகாரிகள் அங்கே பணியாற்றுகிறார்கள். தமிழகத்தின் அதிகார வர்க்கத்தின் மத்தியில் புழுப்புழுத்து போயிருக்கும் இந்த ஊழலின் முடைநாற்றத்தை சகிக்க முடியாமல் தான் அவர்கள் அயல் பணிக்கு சென்று அங்கே இருக்கிறார். தமிழகத்தை போன்ற ஒரு கரப்ட் பியூரோக்ரசி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. காசு வாங்குவாங்க. நான் எங்கே எல்லாத்துலையும் எல்லாம் மகாத்மா காந்திகள் தான் இங்கே பணியாற்றுகிறார்கள் நான் சொல்லலை. வாங்குவாங்க. 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் வாங்குவாங்க. ஒரு மாநிலத்தில் 4 பேர் வாங்குவாங்க. 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் வாங்குற மாதிரிலாம் தமிழ்நாடு தான். ஒருத்தர் கூட இங்கே யோக்கியம் கிடையாது. ஒருத்தர் கூட. வெங்கட்ராமன்கள் போல சில விதிவிலக்குகள் இருக்கிறார்கள். அதான் அவர் ஒருத்தர் தான்
1 2 தான் விதிவிலக்குகள். அவ்வளவு பேரும் இந்த சாக்கடைக்குள் நீந்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் அரசியல்வாதிகளுக்கு கொள்ளையடிக்க சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று டெல்லி நினைக்கிறது. ஒரு வகையில் டெல்லி தாவேக ஆட்சியை பிடித்ததை நினைத்து மகிழ்கிறது. அண்ணன் நயினார் கத்திட்டு இருக்காருன்றதுனால நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இல்லை, அவர் ஒரு தலைவராக செயல்படுறாரு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் வாக்காளர்களுக்கு காசு கொடுக்குற வழக்கம் இல்லைப்பா. ஏதாவது ஒரு தொகுதி 2 தொகுதியில் சரக்கு வாங்கி கொடுப்பாங்க, இந்த மீட்டிங்க்கு டான்ஸ் அகென்ஸை போட்டு விடுவாங்க, அந்த ஓட்டு போடுற அன்றைக்கி ஏதாவது குடி வாங்கி கொடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க. அப்படியே கொடுத்தாலும் 1000 ரூபா 500 ரூபா கொடுப்பாங்க சார். கிடையாது. இப்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த கட்சி 1000, அந்த கட்சி 1500, அந்த கட்சி 1500, இந்த கட்சி 2000 ஏற்றிட்டே போகிறாங்க சார். 5000 10,000. இந்த எலெக்ஷனில் 8000 வரைக்கும் போயிருக்கியா சில தொகுதியில். இதை நிறுத்தவே முடியலையன்ற வருத்தம் அவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? இந்த காசு ஏற ஏற ஊழல் தானே சார் அதிகமாகும். ஆமாம், என்ன பாக்கெட்டில் இருக்கிற பரம்பரை சொத்தை வித்தா கொடுக்குறான் அரசியல்வாதி. உங்களுக்கு தான் திருப்பி கொடுக்கணும்னு தான் ஊழல் பண்ணுவாங்க. இதை உடைச்சு போட்டதில் டெல்லி அவ்வளோ சந்தோஷம். அது என்னன்னா, கமல் தேவர்மன் படத்தில் தானே சொல்லுவார், என்னையும் அறுவாலை தூக்க வச்சிட்டேன்ட்டு அழுவார்ல, அதே மாதிரி எங்களையும் காசு கொடுக்க வச்சிட்டீங்க. கொடுத்தாங்க பிஜேபி 24 கொடுத்தாங்க, இதுலேயும் கொடுத்தாங்க. ஸோ இதை ஒழிக்கணும். அப்போ இந்த செலவை காரணம் காட்டி நீ ஊழல் பண்ணிக்கிட்டே இருப்ப. அது மாநில அரசு திட்டத்திலும் ஊழல் நடக்கும், மத்திய அரசு திட்டத்திலும் ஊழல் நடக்கும். ஊழல் இல்லாமல் தமிழ்நாட்டில் திட்டத்தையே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதானே நிலைமை நேற்று வரைக்கும். ஸோ இதை உடைக்க வேண்டும் என்று டெல்லி எப்படி உடைப்பது என்று யோசித்து கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு சுனாமி வந்து எல்லாத்தையும் உடச்சு போட்டுருச்சு. தே ஆர் ரியலி ஹாப்பி. அதை நம்ம ரொம்ப ரீசெண்டாக பார்த்தோமேங்க சார். இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் வேணால் திரு விஜய் அவர்கள் பணம் கொடுக்காம ஜெயிச்சு வந்துட்டார். பட் இடைத்தேர்தல்லாம் இருக்குது, நம்ம பணம் வாங்கணும்னு பிஏக்கள்லாம் அமைச்சர்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதையெல்லாம் அனுமதிப்பார் என்று அந்த அமைச்சர்களோ பிஏக்களோ நினைத்து கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களை விட முட்டாள்கள் யாரும் கிடையாது. ஸோ குழந்தை இயேசு அரசு அரசியல் தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை விட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்லி விரும்புகிறது. குறிப்பாக என்கிட்ட பேசின அதிகாரி தமிழகத்தில் கடந்த ஆட்சியில் இருந்த பணியிலேயே தொடர்ந்து இந்த ஆட்சியிலும் நீடிக்கக்கூடிய 2 IAS அதிகாரிகளை பற்றி குறிப்பிட்டார். ஒருவர் திருமதி சுப்ரியா சாஹூ, இன்னொருவர் திரு வீரராகவ ராவ் IAS. திரு வீரராகவ ராவ் IAS தொழிலாளர் நலத்துறை செயலராக கடந்த ஆட்சியிலும் தொடர்கிறார், இந்த ஆட்சியிலும் தொடர்கிறார். தொழிலாளர் நலத்துறையின் அமைச்சராக இருப்பவர் குட்கா விற்பவரின் மாப்பிள்ளையாகிவிட்ட காரணத்தால் அந்த துறையில் கூடுதல் கவனத்தை அரசு செலுத்த வேண்டும். எல்லா செக்ரட்டரியும் மாத்துறீங்க, இவங்களையா மாற்றலை. இன்னொன்று, திருமதி தூய ஆட்சி என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் பிரிகேடு நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்த ஒரு அதிகாரியை அந்த அனுமதி அளித்த துறையிலேயே தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கலாமா? எந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு செல்வாக்குன்னா வனத்துறை அமைச்சரை மாற்றுதுப்பா திமுக ஆட்சியில். அப்படி தானே இந்த ஆட்சி நடந்துச்சு. நான் ஃபினான்ஸுக்கு போனோம், ஆனால் ஃபினான்ஸுக்கு தியாகராஜன் அமைச்சராக இருந்தால் நான் போக மாட்டேன். அப்போ என்னங்க பண்ணணும்? அவரை மாற்றுங்க. சரி, யாருங்க உங்களுக்கு வேணும்? தென்னரசிட்ட கொடுங்க, அப்போ நான் போகிறேன். பிரிகேடுக்கு அனுமதி கொடுக்கூடாதுன்னு அந்த அமைச்சர் சொன்னால் அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் போங்கன்றது. அவர் தென்னரசு சொல்கிறாரு. தென்னரசுக்கு அதில் 1% ரோல் கிடையாது. கோர்ட்டில் கேஸ் போட்டு ஸ்டே கொடுத்துட்டாங்க ப்ரீவியஸ் சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில். இவர் தென்னரசு வந்து மாற்றிடலாங்க சார். அது எப்படி சார்? சுப்ரீம் கோர்ட் போகலாம் சார். யார்? கணவர் மனைவி 2 பேரும், முருகானந்தமும் தம்மாவும் சுப்ரீம் கோர்ட் போகலாம் சார். சுப்ரீம் கோர்ட்டு போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து கலைச்சி போட்டுச்சா போச்சா? அப்போ அந்த தவறை செஞ்ச அந்த அதிகாரி அதே துறையில் தொடர்ந்தால் ஆதாரங்களை கலைக்க மாட்டாரா? ஸோ இதெல்லாம் டெல்லியிலிருந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ மிஸ்டர் விஜய் இஸ் ஹியர் டு ஸ்டே. இந்த முதல்வர் பதவி எதிர்பாராமல் அவருக்கு கிடைத்த பதவி. இந்த பதவியில் ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்லும் நபர் விஜய் அல்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இடைத்தேர்தலுக்கு செலவாகுங்க. விஜய் எப்படிப்பட்டவர் நான் புரிஞ்சுக்கிறேன்னா, ஜெயிக்கல நான் பரவாயில்ல போ, திருப்பி கலைச்சி போட்டுட்டு மொத்தமாக போய் நின்று நான் ஜெயிச்சுக்கிறேன். அப்படி கலைச்சி போட்டுட்டு மொத்தமாக நின்று ஜெயிச்சா எந்த கழுதை நிப்பாட்டினாலும் 200 சீட்டு கொடுக்க இந்த சமூகம் தயாராகி விட்டது. ஒத்துக்கிறீங்களாப்பா? கிரவுண்ட் லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். நேற்று ஹேர் கட்க்கு ஷாப்புக்கு போனேன். அங்கே சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ புதுசாக ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கிறது தெரியணும். சொல்லுங்கள் ப்ளீஸ் கண்டினியூ. அங்கே சொல்கிறாங்க, அவங்க கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்களாம், முதல்ல வந்து டெண்டர்னா பே பண்ணணுமா, அதுக்கு ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்களாம், அந்த டாக்குமெண்ட்டோட அந்த ஸ்லிப்பை இணைச்சாதான் டாக்குமெண்ட்டே உள்ளே எடுத்துப்பாங்களாம். இப்போ அப்படிலாம் இல்லை, உண்மையாகவே ஊழல் இல்லை அப்படின்னு கிரவுண்ட் லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். மாலதி ஆன்லைன் டெண்டர் ரைட்டா? ஆன்லைனில் எல்லாரும் விண்ணப்பிக்கலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு தான் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலான்றீங்க அப்படின்வாங்க. மாலதி நிதிஷ் 2 பேரும் அப்ளை பண்ணி முடிச்சோடனே க்ளோஸ் ஆகிடும், வெப்சைட் ஓப்பன் ஆகாது. என்ன பண்ணுவேன்? ஆன் பேப்பர் வந்து இன்னும் 10 நாள் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அந்த வெப்சைட் வேலை செய்யலாம். எங்கே போவேன்? இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே போகணும். என்ன சார் ஓப்பன் ஆகலை? ஓப்பன் ஆகாதியா? ரோடு பேட்ச் ஒர்க்கு. அந்த பேட்ச் ஒர்க்கு போடுறதுக்கு தாரெல்லாம் கலக்கிற மிஷின் இருக்கா உங்ககிட்ட? அந்த மிஷின் ஒழுங்காக வேலை செய்தா?
என்று மாநகராட்சியின் செயற்பொறியாளர் பார்த்து ஆய்வு செய்த பிறகு அந்த ஆய்வுக்கான சான்றை டெண்டரோடு இணைக்க வேண்டும். நான் போய் அந்த சான்றை இணைச்சி டெண்டர் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் 2 பேரும் அப்ளை பண்ணணும். அந்த சார் என் ஃபேக்ட்ரிக்கு வந்து பாருங்கள் சார், எல்லாம் வச்சுருக்கிறேன் சார், நான் 20 லட்ச ரூபாய்க்கு மிஷின் வாங்கி போட்டிருக்கிறேன் சார், நல்லா அருமையாக வேலை செய்யுது சார் மிஷினு, வாங்க சார் நீங்கள் 2 பேரும் கூப்பிடுவீங்க. ஐயா பிஸியாக இருக்காரு, டெண்டர் டேட்டு முடிகிற வரைக்கும் நீ அவரை பார்க்கவே முடியாது. இது என்ன சார் நான் அப்படி தான் நீ கோர்ட்டுக்கு போவ. சார் என் ஃபேக்ட்ரியை வர சொன்னா இருந்தாலும் வரமாட்டேங்கிறாரு சார்னு உடனே கோர்ட் ஆர்டர் போடும். ஏன்பா என்னப்பா பிரச்சனை உனக்கு, போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மிஷினில் தூசி படிஞ்சிருக்கு, ரிஜெக்டட்னு எழுதுவார். என்ன பண்ணுவேன், என்கிட்ட நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து புலம்பிருக்காங்கப்பா, நியாயம் பண்ணுறாங்க சார், 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் சார், வட்டி கட்டுறேன் சார். அப்புறமா அவர் ஃபோனே பண்ணல. 2 மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்து, சார் என்ன சார் ஆச்சுன்னா, சார் ஈகி போய் காசு கொடுத்துட்டேன் சார், நான் ஈகா கொடுத்தீங்க இல்லை, அவர் சேகர்பாபு பார்க்க சொன்னார் சார், கொடுத்துட்டேன் சார். ஏங்க சார் 50 லட்ச ரூபா முதல் போட்டு மிஷின் வாங்கி வச்சுருக்கேன் சார், வட்டி கட்டுனுக்கிறேன் சார், நான் புடிவாதம் பிடிச்சிட்டு கோர்ட்டுக்கே போயிட்டு இருந்தானே, நீ எப்படி டெண்டர் வாங்குறேன்றார் சார். இவையெல்லாம் தலைகீழாக மாறி இருக்கிறது. இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும், ஆட்சிக்கான மெஜாரிட்டி இருக்கணும், 5 வருஷம் நீடிக்கணுன்ற கவலையே ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ அந்த மனுஷனை? பலர் நம்மிடம் வியப்போடு பேசுகிறார்கள், எப்படி சார் நீங்கள் இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி சண்டை போட்டு நிற்கிறீங்க, என்ன பண்ணிவிடுவேன்? இப்போ நான் 100 கோடி சொத்து வச்சுருந்தேன்னா ஐயோ அதை காப்பாற்றணும், இல்லை வேறு ஏதாவது பண்ணணுன்ட்டு இருக்கோம். வர்றியா பார்த்துடலாம், ஏன் நான் பார்த்துடலாம், ஒன்று நான் அழியணும் இல்லை நீ அழியணும், பார்க்கலாமா? அழிஞ்சு ஒருத்தர் லண்டனில் இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கார். போயிட்டு போகுது, ஆனால் இடைத்தேர்தல் தோற்றுட்டு போகுது. அது எல்லாத்தையும் விட அவருக்கு அவர் மேல் நம்பிக்கை. சட்டப்பேரவை கலைங்கன்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட பரிந்துரை பண்ணிட்டு பொது தேர்தல் வச்சா என்ன ஆகும்? அவர் 220 தான் ஜெயிப்பார். மாலதி சென்ற அந்த விலை உயர்ந்த சலூனில் இருப்பவர்கள் சொன்னது போல, கேப்பில் இதை சொல்லிட்டேன், சொன்னது போல் அது மட்டும் இல்லை, உங்கள் மாலதி சலூன் பொண்ணு போல் நேற்று டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறோம், அங்கே சொல்கிறாங்க காலேஜ் படிக்கிற பொண்ணு ஒரு சென்னையில் ஒரு பொறியியல் கல்லூரியில் படிக்குது, என் பொண்ணு சொல்லனா திமுக தான் சார் போட்டிருப்பேன், நான் பாவம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. அவன் பொண்ணு சொல்லுது, எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டேன், உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது, கடைசி நிமிஷம் வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எப்படி சார் இருக்குது ஆட்சின்னாங்க, எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், நல்லா தான் சார் இருக்குது. அப்போ இவர்கள் அத்தனை பேரும் விஜய் பின்னால் நிற்கும்போது விஜய் எதற்கு அஞ்ச வேண்டும்? எதற்கும் அஞ்ச மாட்டார். இதை ஊழலை நோக்கி விஜயை நகற்றி கொண்டு சென்று விடலாம் என்று நினைக்கக்கூடிய சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும். போதும், ஐஸ்கிரீம் செரிச்சிருக்கோம், அடுத்த டாபிக் போங்க. செரிச்சாலும் ஆனால் டாபிக் நம்மளை விட மாட்டேதே. சார் ஸ்கூலுக்குலாம் வந்து லைசன்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அரசகுமார்னு ஒருத்தர் 300 கோடி அடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு 2025 பேசிருக்கீங்க. இப்போ அவர் மீது குண்டாஸ் போட்டிருக்காங்க. இதை பேசினா உங்கள் மேலே குண்டாஸ் போடுறாங்க, இப்போ அவர் மேலேயும் குண்டாஸ். சார் எப்படிப்பட்ட ஆட்சி அது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1 வருஷம் முன்னாடி பிரேக் பண்ணியிருக்கேன், ஒருத்தர் எக்ஸில் போட்டிருந்தார், அதை பார்க்கும்போது தான் எனக்கு 1 வருஷம் முன்னாடி பேசிடுவோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்றீங்க, எனக்கு நான் மறந்துட்டேன். 1 வருஷம் முன்னாடி அரசகுமார் 300 கோடி வசூல் பண்ணிட்டு இருக்காருன்னு நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன், அன்பில் மகேஷை கூப்பிட்டு சொல்கிறேன். அந்த ஆள் 1 வருடம் கழித்து இப்போது குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுகிறார். ஆனால் அதை பேசுனதுக்கு நம்மளை குண்டர் சட்டத்தில் போட்டாங்கப்பா. போட்டது வேற யாரும் இல்லை, இந்த அருணை பீஸ் தான். அப்போ எப்படிப்பட்ட அரசு அது? இப்படிப்பட்ட அரசு, அதாவது 300 கோடி வாங்கினா நீ ஒரு 30 லட்சம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போடா, அதை பற்றி போய் வீடியோ போடுற ராஸ்கல். இதான் அவங்களோட அணுகுமுறை. இப்படிப்பட்ட ஆட்சி எப்படி மீண்டு வரும் என்று உழுந்து புரண்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த காலத்திலும் திமுக இணை ஆட்சிக்கு வராது, எந்த காலத்திலும். புதிதாக பட்டம் பெற்றிருக்கக்கூடிய இன்பநிதி தலைமையிலும் இது ஆட்சிக்கு வராது. வருண்குமார் ஐபிஎஸ் சத்தியமங்கலம் காட்டுக்கு அனுப்பும்போது கூட திரு அருண் ஐபிஎஸ் வந்து மாற்றப்படல. ஆனால் இப்போ இந்த கேப்பில் என்ன சார் நடந்திருக்கும்? 1 வார கேப் தான் நினைக்கிறேன். மாலதி 15 நாள் போராட்டம், அருணை இதே இடத்தில் நீடிக்க வைக்க வேண்டும் என்று அந்த இரட்டை குழல் துப்பாக்கிகள் 15 நாள் போராட்டம் நடத்தினார்கள். அதுதான் விஜயின் தனித்தன்மை. தமிழக மக்களுக்கே தெரிகிறது, அவங்க 2 பேருக்கு தெரியாதா? நம்ம இவரை கண்ட்ரோல் வச்சுருக்கோம்னு நினைக்கிறாங்க. நான் மேடையில் சொன்னதை குறிப்பிட்டு நமது நிகழ்ச்சியிலே ஒரு முறை சொல்லியிருந்தேன், இங்கே நான் ஒருத்தன் தான் பவர் சென்டர், வேறு யாருமே இல்லைன்னு சொன்னார். நான் என்னங்க இவ்வளோ அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் தான் பவர் சென்டர், நீங்கள் அங்கே 2-3 பவர் சென்டர் ஆடிட்டு இருக்குதுன்றதை சுட்டி காட்டினோம். இன்றைக்கி யார் ரியல் பவர் சென்டர்ன்றதை நிரூபிச்சிட்டாரா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் விடை. இல்லை எப்படி சார் உளவுத்துறை அறிக்கையெல்லாம் இவங்க தான் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு செய்தி ஊடகங்களே தகவல்கள் வந்துச்சு. அப்படி இருக்கப்ப இதெல்லாம் தாண்டி எப்படி நடந்துச்சு அப்படின்றது தான் எனக்கு ஒரு மாதவன் ப்ரொடியூசர் சார். ஆனால் சார் விஜய் ஒருத்தர் தான் பவர் சென்டர் அப்படின்னு அவர் பேசும்போதெல்லாம் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, நல்லா கேட்சியாக இருக்குன்னு அவரும் பேசியிருக்காருன்னு தான் சார் நான் நம்பினேன். ஹீ இஸ் தி ரியல் பவர் சென்டர் அண்ட் தி ஒன்லி பவர் சென்டர். அண்ட் அவர் எவ்வளவு பெரிய தக்லைஃபுக்கு சொந்தக்காரர் என்பதை 4 மணிக்கு உமாநாத்திடம் பூங்கத்தும் புத்தகமும் பெற்ற போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லிட்டேன், விட்டுருங்க. இது இப்படித்தான் ஒரு ஆட்சியாளர் இருக்க வேண்டும். வீட்டில் போய் சசிகலா கிட்ட சிரித்து பேசிக்கிட்டே சசிகலா சொன்னது எல்லாத்தையும் நிராகரிச்சிச்சுல அந்த அம்மா. இதுதான் விஜய் பயணிக்க வேண்டிய வழி, பிடித்து விட்டார். இது சரியான வழி என்பது.
ஸோ அடுத்ததா முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்காராம். சிபாரிசு கேட்டு அமைச்சராக இருக்கட்டும் கூட்டணி கட்சியினர் யாருமே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டுக்கிறதா செய்தி வந்திருக்கு. ஒரு நாட் ஓன்லி கிளீன் அட்மினிஸ்ட்ரேஷன், குட் அண்ட் எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்க வேண்டும் என்பதில் திரு விஜய் அவர்கள் தீர்மானமாக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு தினமலரிலே முதல் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி உணர்த்துகிறது. இந்த கமிஷன்ஸு, அண்டர்டேக்கிங்ஸு, வாரியம் என்று சொல்வார்கள் அல்லவா, இவற்றில் எல்லாம் எங்களை நியமியுங்கள் என்று இந்த வழக்கறிஞர் நியமனத்திற்கு ஒரு பெரிய பட்டியலோடு போன அந்த அட்டைப்பூச்சி கட்சி இந்த வாரிய நியமனங்களிலும் பெரிய பட்டியலோடு போயிருக்கிறது. சிறுத்தைகள் கட்சியும் இது போன்ற ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறது. பட் இந்த கவர்மெண்ட் 2 நாட்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன், தகவல் ஆணையர்கள் பதவிக்கு விருப்பம் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துறாங்க. அப்படி தான் அதை செய்யணும், அதான் சட்டம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரிட்டையர் ஆகிறாங்கல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்களே ஃபைலை சர்க்குலேட் பண்ணிக்குவாங்க. நம்ம கால்ஃபர் பண்ணுறாங்க, அப்ளை பண்ண சொல்லிட்டு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டும் விண்ணப்பிப்பார்கள். விண்ணப்பிச்சு எல்லாம் ஃபைனலைஸ் பண்ண பிறகு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவேன் நீ சேலஞ்ச் பண்ணாத, இந்த அப்பாயின்மெண்ட் தப்பு, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலன்ட்டு அதுக்கான விவரங்கள் எல்லாம் நடக்காது விடு. இப்படித்தான் இவ்வளவு நாட்களாக நியமனங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டும் இல்லை, ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக சேவகர்கள், இவர்கள் அத்தனை பேரும் தகவல் ஆணையர்களாகலாம். இது மாதிரிலாம் இவங்கள பேர் ஆகலான்றது உங்களுக்கு என்னையாவது கேள்விப்பட்டிருக்கியா? தகவல் ஆணையர்னா ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், உனக்கு தெரிஞ்சு இல்லையா? ரிட்டையர் ஆகணும்னா அங்கிட்டு போயிடுவாங்க நேராக, அப்படி தானே? அதுக்கு தான் இவங்கெல்லாம் ராஜினாமா பண்ண சொன்னது. இன்னும் அந்த ஒரு அம்மா தான் உட்காந்துன்னு இருக்குது, போயிடும் அடி மேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும், அப்படி போடு. ஸோ அது தொடர்பான செய்தி தான் இது தினமலரில். இந்த வாரியம், ஆணையம், இதுக்கெல்லாம் உண்மையிலேயே தகுதியான அந்த ஆணையங்கள் இவையெல்லாம் எதற்கு ஏற்படுத்தப்பட்டவை? அரசுக்கு ஆலோசனை சொல்ல. அதில் சொம்புகளை வைத்து அதை நிரப்பினால், ஜெயரஞ்சன் என்ற ஒரு பெரிய சொம்பு இருந்தது, பொருளாதார சொம்பு. கவர்மெண்ட் கடன் வேணா உனக்கு என்னம்மா அந்த கடனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? எனக்கும் அதுக்கும் எந்த உங்க அப்பா வாங்கியிருந்தாலோ அல்லது உங்க அம்மா வாங்கியிருந்தாலோ அப்பயே தொடர்பு கிடையாது. ஓகே, நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. நான் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, அரசாங்கம் கடன் வாங்குது, அரசாங்கம் திருப்பி கடன் கொடுக்க போகுது இல்லையா? நீங்களா கட்ட போறீங்க? கவர்மெண்ட் கட்ட போகுது. பெரிய புலி, பொருளாதார புலி. ஸோ அதுல எல்லாம் அது திட்ட கமிஷன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட கேடுகட்ட கவர்மெண்ட் அதுன்னா. மாநில திட்ட ஆணையம் என்பது மாநிலத்தின் 15-20 ஆண்டு எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுவதற்கு தான் அந்த ஆணையம். இந்த திராவிட பொருளாதார சொம்பு அதன் தலைவராக இருந்தார். அதுல கூட குடும்பத்தை தவிர யாரும் இருக்கக்கூடாதுன்னு உதயநிதி அதோட தலைவர். அவருக்கு கீழே இவர். ஜெயரஞ்சனையே நான் பொருளாதார அறிஞர்னு ஒத்துக்க மாட்டேன். உதயசூரியனை பார்க்காத இந்த உதயநிதி திட்டக்குழு தலைவராக வந்து என்ன பண்ண போறாரு? சார், ஜெயரஞ்சன் திறமையானவர், அதெல்லாம் உண்மை. ஆனால் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு. திமுக ஒரு நல்ல கட்சி, கொள்கை உள்ள கட்சி. அப்போ உங்கள் திறமைக்கு என்ன பொருள்? அதற்கு பொருளாதாரமே தெரியாத ஒரு முட்டாளை அங்கே நியமிக்கலாமே. உலகின் புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர்கள் எஸ்தர் டஃபலோ, ஜான் ட்ரீஸ், 100 நாள் வேலை திட்டம், ஃபுட் செக்யூரிட்டி பில் எல்லாம் உருவாக்கிய இந்த பொருளாதார அறிஞர்களை கொண்டு ஒரு குழுவை போட்டால் இந்த திராவிட சம்பு தூக்கி உட்கார வைக்கிறார் ஸ்டாலின். அவர் விரட்டி விட்டுட்டு, தியாகராஜன் விரட்டி விட்டு கூட்டு போட்டாங்களா 12-15 கோடி கடனோட முட்டுச்சந்துக்கு. அவங்களெல்லாம் கூட்டு வந்த பிடிஆரையே விரட்டி விட்டாங்க. என்ன நீ நல்ல ஆளுங்கள்லாம் கட்சி கூட்டு வரேன்னு. படித்தவனுக்கு புத்திசாலிக்கு திமுக என்ன வேலை? ராஸ்கல். ஓ நான்சென்ஸ். அரவிந்த் சுப்ரமணியம் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எக்கனாமிக்கல் பிரெயின்ஸை கூட்டின்னு வந்தார் பிடிஆர். எங்களுக்கு ஒரே ஒரு உதயச்சந்திரன் போதும், இவர்கள் யாரும் தேவையில்லை. ஸோ அந்த திட்ட கமிஷன் அவங்களெல்லாம் இவங்களாம் விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்டுட்டு குவாலிஃபைடு பீப்புள் எடுத்து போட போகிறாங்க. புரியுதா? குவாலிஃபைட் பீப்புளை எடுத்து போட்டு நீ பாட்டு இண்டிபெண்ட்டாக வேலை செய்யணும் விட்டாலே போதும். தெல் கம் அப் வித் குட் ப்ரொபோசல். புரியுதா? அவங்கள கூப்பிட்டு எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி வம்பு அடிக்கக்கூடாது. எல்லா அரசுகளும் அப்படி தான் பண்ணும். அவங்கள நீ பாட்டு போடுங்க, 20 வருஷத்துக்கு பிளானுங்க போடுங்க. 20 வருஷம் நான் தான் ஆட்சியில் போகிறேன், போடுங்க. போடுங்க, போட்டு பிளானை போட்டு கொண்டாங்க அப்படின்னு போட்டு ஒரு நல்ல பிளானை கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. எது முடியுமோ அதை செயல்படுத்தலாம். இன்றைக்கி நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டில் கேரள முதலமைச்சர் திரு சதீசன் அவர்கள் ஒரு நேர்காணல் அளித்திருக்கிறார். மத்திய அரசோடு மோதல் போக்கு கிடையாது. அதிர்ச்சியாக இருக்கு உங்களுக்கு? ஆமாம், காங்கிரஸ்காரர் காங்கிரஸ் என்ன இப்படி சொல்கிறாங்க? இந்த பாருங்க, நான் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர். என் மாநிலத்துக்கு தேவையானவற்றை மத்திய அரசிடமிருந்து பெறுவதற்காகத்தான் மக்கள் என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். பிஜேபியை எதிர்ப்போம், சண்டை போடுவோம், அது அரசியல் மேடைகளில். கொள்கை ரீதியாக இன்னும் பிஜேபி எதிர்ப்பிலிருந்து நான் பின்வாங்கவில்லை, சமரசம் செய்து கொள்ளவில்லை. கிட்டத்தட்ட அந்த பாலிசியை குழந்தை இயேசு அரசும் பின்பற்றுகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். போகிறாங்க, இந்த டிமாண்டெல்லாம் வேணும்னு வைக்கிறாங்க. சென்னை டு திருச்சி எக்ஸ்பிரஸ் வே கட்டுறதுக்கு எங்களுக்கு நிதி கொடுங்கன்றாங்க. சந்தோஷமாக கொடுக்குறாங்க, போய் கட்டியாண்டாங்க. வேலை ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? இதுக்கு பிஜேபி இங்கே ஆள வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இதுதான் டபுள் இன்ஜின் சர்க்கார் இல்லையா? அதுக்கு பதிலாக மத்திய அரசுன்னு சொல்ல மாட்டோம், ஒன்றிய அரசு. அடைந்தது என்ன? ஆனால் அண்டர் கிரவுண்டில் டீலிங்.
பிரைம் மினிஸ்டர் வரானா வெள்ளை கொடை தூக்கிட்டு ஓடுறது. உலகத்திலேயே வெள்ளை கொடை தூக்கிட்டு வெள்ளை கொடை கண்டுபிடிச்சவங்களே இவங்க தான்ப்பா. மாடர்னா கொடை என்ன கலரில் பாருக்கும்? கருப்பு கலர். கூச்சு போகிறான். அது கருப்பு பலூன் விடுறப்ப தெரியல. அது எதிர்கட்சியாக இருக்கும். ஸோ இந்த அப்ரோச் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தொல்லை கொடுக்கணும்லாம் இல்லை. நான் தான் சொன்னேன், இதெல்லாம் பாசிட்டிவாக பார்க்குறாங்க. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குற அந்த இதையே உடச்சி போட்டது. ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குது. திமுக சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய இந்த 2 லட்சம் கோடியை பிடுங்க வேண்டும் என்பது தான் பிஜேபியோட நோக்கம். வேறு ஒன்றும் இல்லை. அதை நான் பிடுங்கினா என்ன, நீ பிடுங்கினா என்ன, யாராவது ஒருத்தர் பிடுங்கணும். சார் இடி சோதனை நடத்தி 2 வருஷம் கழிச்சு மீண்டும் மணல் குவாரிகள் வந்து திறந்துருக்காங்களா சார்? இது எந்த மாதிரியான பயனை சார் மக்களுக்கு ஏற்படுத்தும்? ஆற்று மணல் எடுப்பதால் இயற்கை சூழல் பாதிக்கிறது என்று எம்சாண்டுக்கு போனோம். ஆற்று மணலை விட எம்சாண்ட் ஆபத்தானது என்றால் அது இயற்கைக்கு செய்யக்கூடிய சேதாரம் அதிகம். இது என்கிட்ட சொன்னது யாருன்னா, மணல் கடத்தின ராமச்சந்திரனே சொன்னார். தம்பி, நான் பண்ணுற தப்பை நியாயப்படுத்துறதுக்காக சொல்லலை, இருந்தாலும் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க என்று சொல்லிவிட்டு சொன்னார். ஆற்று மணலை அள்ளுனா 2 மழை வந்தால் மண் சேர்ந்துடும். ஆனால் இந்த எம்சாண்டு பாறையில் வெட்டுனா அந்த பாறை அப்படியே, அந்த பாறை இருக்கிற இடம் காலியாக இருக்கும். மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி வந்து அதில் நொம்பி அப்படியே நிற்கும். அங்கே தேவையற்ற கொசு உற்பத்தி இதெல்லாம் நடக்கும். அது காயவும் காயாது. இன்னொன்று, அந்த எம்சாண்டை எடுக்கிறதுக்கு காற்றுல அந்த துகள் பரவும் உடைக்கும் போது, அது பரவாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் செலவு பண்ணுற தண்ணி இந்த மணலுக்கு கொடுக்குற விலையை விட அதிகம். அவ்வளோ தண்ணி நாங்கள் கிரவுண்ட்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னாரு. 10 அடி எடுக்க சொன்னால் 500 அடி எடுத்திங்கன்னா அப்புறம் அது நியாயமா சார் அப்படின்னு. சார் தான் தம்பி. அந்த அமலாக்கத்துறை இன்றைக்கி பெருமையோடு சொல்கிறேன் நான், இந்து நாளேடும் சவுக்கு மீடியாவும் மட்டும்தான் அந்த மணல் ஊழலை பற்றி தொடர்ந்து பேசியது. அத்தனை பேரும் மணலை பற்றி வாயை திறந்தால் வாயில் 2 கட்டை வச்சு அடைச்சிருவாங்க. ராமச்சந்திர ரத்தன குரூப்பு கொஞ்சம் பணக்கட்டை வச்சு அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு, குட்காக்காரர் கொஞ்சம் பணக்கட்டை வச்சு அடைச்சிக்கிட்டு இருந்தார். இப்போது 2.5 ஆண்டுகள் கழித்து ஆற்று மணலை விற்பனை செய்யலாம், மென்பொருள் மூலமாக விற்பனை செய்யலாம் என்று அரசு கொள்கை அளவில் முடிவெடுத்திருக்கிறது. வரவேற்க தகுந்த முடிவு. இது அரசே பண்ணுறாங்களா? அரசு தான் பண்ணுறாங்க. எப்போவுமே அரசு தான் பண்ணுச்சு. போன வாட்டி மட்டும் அரசு பண்ணாமல் யார் பண்ணுது? ராமச்சந்திர ரத்னம் பண்ணாங்கன்னா திருட்டுத்தனமாக பண்ணாங்கயா. அப்படியா? அந்த விசாரணையும் உச்சநீதிமன்ற தடையில் இருக்கிறது. குழந்தை இயேசு அரசு அந்த தடையை நீக்குவதற்கான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். போகிற உசுறு ஜெயிலே போட்டுன்றேன், புரிஞ்சுப்பீங்க. இந்த மணலை ஊழல் இல்லாமல் தர முடியுமா என்றால் தர முடியும். இந்தியாவின் வேறு சில மாநிலங்களில், குஜராத்தில் இது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மென்பொருள் மூலமாக மணல் வழங்கும் திட்டம் கர்நாடக மாநிலம் மங்களூரில் செயல்படுத்தப்பட்டதை நானே நேரடியாக பார்த்தேன். அங்கே எனது தங்கையின் கணவர் சசிகாந்த் செந்தில் மங்களூர் மாவட்ட ஆட்சியராக இருந்தார். அவர் அடிப்படையில் பொறியாளர். அவர் சட்டவிரோத மணல் வந்து அங்கே ஓஹோன்னு இருக்கும். அங்கே 6 பெரிய பெரிய ஆறுகள் இருக்கின்றன. ஓஹோன்னு இருக்கும் சட்டவிரோத மணல். அந்த சட்டவிரோத மணல் கடத்தலில் ஜெனரேட் ஆகிற அந்த பணத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மத கலவரம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மங்களூர் கம்யூனலி சென்சிட்டிவ் ஏரியா. எப்போ பாரு இந்து முஸ்லீம் கலவரம், வருஷத்துக்கு 2 பணம் விழும். அந்த கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஃபண்டிங் இந்த மணல் கடத்தலேருந்து போகுது. ஸோ லாண்ட் ஆர்டர் ஆஃபீஸர்ஸு, இவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சசிகாந்த் செந்தில் எல்லாம் சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணலாம், ஒன்றும் ஒரி பண்ணாதுன்னு சொல்லி என்கிட்ட டெமோ காமிச்சார் அவர் சசிகாந்த். ஆற்றுல அல்றதுலேருந்து உங்கள் வீட்டில் வந்து டெலிவரி பண்ணுறது வரைக்கும் அது மானிட்டர் ஆகும். அந்த சொல்லப்படுற ரூட்டை தாண்டி வேற எங்கேயாவது அந்த லாரி போச்சுன்னா ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிச்சி சீஸ் பண்ணலாம். இந்த சிஸ்டத்தை தான் தமிழ்நாட்டிலையும் பண்ணாங்க. ஆனால் ஒரு நாள் கூட அந்த ஆப் வேலை செஞ்சது. மண் வேணுன்னா கரிகாலனை போய் பாருன்றாங்க. அந்த இடி ரைடு நடந்து முடிந்த பிறகு சரி மணலை வந்து அந்த குரூப்புக்கிட்ட தான் கொடுக்க முடியாது, வேறு யார்கிட்டையாவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு வேறு ஒரு நபரிடம் கொடுக்கலாம் என்று 100 கோடி அவர்கிட்ட பேசியிருக்காங்க. 100 கோடி நீ என்கிட்ட கொடுத்துரு, அண்ணனுக்கு கொடுத்துரு, நீ மண் அள்ளிக்க என்று பேசி மண் அள்ள சொல்கிறாங்க. இந்த புதுக்கோட்டை குரூப்பு மண் அள்ள விடல அவங்கள. நாங்கள் இல்லைன்னா நீ வந்து புது ஆள் அள்ளிடுறேன்னு பார்க்குறியா, எப்படி அள்ளுறேன்னு பார்க்குறேன்னு கெடுத்து விட்டாங்க. கெடுத்து விட்டா நீ இவங்களாம் அந்த தொழிலை விட்டுட்டு போயிடலான்ட்டு இவர்கள் நினைத்த போது 100 கோடி வாங்கிட்டாங்க. மண் எல்லாம் 100 கோடி கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக புதுக்கோட்டை சேர்ந்த அமைச்சர் ரகுபதியை சென்று பார்த்த அந்த மணல் வியாபாரத்தில் ஈடுபட்டவருடைய நண்பர் என்கிட்ட சொன்னார், கூட போயிருந்தேன் சார், நானும் ரகுபதி வீட்டுக்கு போயிருக்கோம், 70 கோடி கொடுத்துட்டோம், 30 கோடி பேலன்ஸ் இருக்குது, போய் எங்கள் டிஃபிகல்ட்டியை சொல்கிறான்னே, அள்ள முடியல, இது மாதிரி கஷ்டம் அவங்க ஆளுங்க. அதெல்லாம் ஏன் பிரச்சனை இல்லை. அரசாங்க பணம் 30 கோடி ஏமாத்துறியா? இது அரசாங்க பணமா? 30 கோடி ஏமாத்துறியா? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவேன், மரியாதை காசு எடுத்து வை. ரகுபதி அரசாங்கத்து பணம்ன்றானே, நான் கொடுக்குற லஞ்சம் அரசாங்க பணமானே. இன்னொன்று, கட்டுமான பணி நடக்கணுமா இல்லையா? ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அது. இதெல்லாம் ஒரு சைக்கிள், சங்கிலி பிணைப்பால் இணைந்தது. அப்போ அந்த கட்டுமான பணி நடக்கிறதுக்கு மணல் வேணும். அப்போ அந்த மணல் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அவர் எஸ்ஆர் சொன்னது உண்மை.
ஆனால் குறிப்பிட்ட அளவு அள்ளணும். 10 அடி அள்ள சொன்னால் அதுக்கு தான் அரசாங்கம் நீதிமன்றம் எல்லாம் சேர்ந்து ஒரு இவ்வளோ அள்ளுப்பா அப்படின்ட்டு ஒரு விதிமுறை போட்டிருக்கு. இவங்க 10 அடி அள்ள சொன்னால் 100 அடி அள்ளுறது. அதனால தானே பிரச்சனையே வந்துச்சு. ஸோ நியாயமான அளவில் உரிய மேற்பார்வையோடு மணல் அள்ள வேண்டும். இப்போ வரை வாங்கி பாருங்கள் பூவுலகி நண்பர்கள். ஆனால் இந்த மணல் விவகாரத்தில் இடி லெட்டர் அனுப்புகிறாங்களே சார், இன்ன வரைக்கும் துரைமுருகன் அவர்கள் மீது எஃப்ஐஆரே போடல. ஒன்றொன்றாக நடக்கும். லஞ்ச ஒழிப்புத்துறையை பிடித்திருந்த சனி அகன்று விட்டது. மகேஸ்வரி என்ற குரு அங்கே அமர்ந்திருக்கிறார். இனி எல்லாம் செம்மையாக நடக்கும். சனி பயிற்சி என்கிட்ட போயிடுச்சு. ஆமாம் சார், ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்களிடம் பேரம் பேசிய அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை இடி இப்போ வாங்கிட்டாங்களா சார்? செய்தித்தாள் வந்திருக்கு. இந்து நாளேட்டில் இன்று அந்த செய்தி வந்திருக்கிறது. அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வழக்கில் முன்ஜாமீன் வாங்கினாலும் அமலாக்கத்துறை வழக்கில் முன்ஜாமீன் வாங்க முடியுமா, கிடைக்குமா? அண்ட் இடி உள்ளே வந்தால் இடி வழக்கில் தானே அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் 500 நாட்களை கடந்து சிறையில் இருந்தார். ஸோ அமலாக்கத்துறை ஆவணங்களை வாங்கினால் அடுத்து என்ன செய்யும் என்பது உங்களுக்கு தெரியும். டாமியிடம் சிக்கியவர்கள் நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. ஸோ டீலிமிட்டேஷன் பில்லுக்கு ஆதரித்து ஓட்டு போடுறியா, ஜெயிலுக்கு போறியா, இதான் டீல். நெக்ஸ்ட்டு சார், ஏற்கனவே ஆளுநர் அவர்களை சந்தித்து இந்த குதிரை பேரம் தொடர்பாக வந்துட்டு திமுக புகார் கொடுத்துருந்தாங்க. நேற்றும் போய் புகார் கொடுத்துருக்காங்க சார். தமிழக வெற்றி கழகத்தில் சேரக்கூடிய அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் உதவி செய்யவில்லை என்றாலும் உபத்திரவம் செய்யாமல் இருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் முன்னாடி வைகோ அவர்கள் பண்ணதா சார்? வர்றேன். அது எவ்வளோ சீனியர் லீடரு, வழக்கறிஞர். இந்த ஆட்சியை காலை பிடிச்சி இழுத்து எப்படியாவது கவிழ்க்க வேண்டும் என்று திமுக, அதிமுக உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறது. இன்னொன்று, உங்களை யாருங்க பேச சொன்னா? அவர் கேட்டாரா? விஜய் வெளில போகும்போது அண்ணனை வாட்டி 2 வார்த்தை பேசிட்டு போ அப்படின்னு சொன்னாரா? இவர் எம்ஆர்வி இது பாரு, இது இப்படி தான் நடந்துச்சு, நம்ம இருக்கல, அவங்க கூப்பிட்டாங்க, உண்மைதான். குதிரை பேரம் நடத்தாமல் அப்புறம் எப்படி இவங்க ரிசைன் பண்ணுறாங்க? குதிரை பேரம் தான் இல்லை, ஒன்றும் இது மூடி மறைச்சு பேசுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. இது எப்படி நடந்துச்சுலாம் தெரியாதா? திமுக இருந்தாலும் நிறுத்தம் பண்ணியிருப்பாங்க, அதிமுக யார் இருந்தாலும் இந்தியா பூரா இதான் நடக்குது. பிஜேபி என்ன பண்ணுது? அவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட். ஆப்ரேஷன் லோட்டஸ். அங்கே ஆளுநர் சந்திக்க அனுமதி தரமாட்டாரு. ஆமாம், கொடுக்க போனோம். எத்தனை ஸ்டேட்டில் பண்ணியிருக்காங்க குதிரை பேரம் தான். அந்த பண்ணுற பேரத்தை சட்ட சிக்கல் இல்லாமல் பண்ணணும்ல. திரைமறைவில் நடக்கக்கூடிய விவகாரங்கள் பொதுவெளிக்கு வராது, அதற்கான ஆதாரங்களும் கிடைக்காது, என்றைக்குமே கிடைக்காது ஆதாரம். எம்ஆர்வி அவசியம் இதை பொதுவெளியில் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லணுமா? அவங்க கூப்பிட்டாங்க, நாங்களும் பேசணும். அவங்க கூப்பிட்டாங்க, நீங்கள் தான் பேசுனீங்கன்றது எங்களுக்கு தெரியாதா? நீ சொல்லணுமா? அதை அது ஒரு பெருமையாக வெளியே சொல்லிட்டாரு. அதாவது நானா போல, அவங்க தான் கூப்பிட்டாங்க. அப்புறம் அடுத்த கேள்வி, அவங்க கூப்பிட்டா உனக்கு அறிவுங்க போச்சு, இப்படி தான் மாட்டிக்கிறது. அண்டு 3 நாட்களுக்கு முன்னால் டெக்கான் கிரானிக்கலில் சீனியர் ஜேர்னலிஸ்ட் பாபு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். பாபு ஜெயக்குமார் அந்த கட்டுரையில் என்ன தைரியத்தில் இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணுறாங்க, நாடு முழுக்க தாவேக்காலையை அடித்தது, தாவேக்காலை அடித்த போதும் கூட எனக்கு நீங்கள் தான் வேட்பாளர் என்று இரட்டை இலையை அந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்போ உங்கள் வசதிக்கு ரிசைன் பண்ணிட்டு போய் ஏங்க போன வாரம் இரட்டை இல்லை, இந்த வாரம் விசிலுன்ட்டு நீங்கள் போய் நின்னீங்கன்னா உங்களை தேர்ந்தெடுப்பாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது? ஆக இவர்களை மீண்டும் வேட்பாளராக நிறுத்தினீர்கள் என்றால் இவர்களது வெற்றி வாய்ப்பு எப்படி என்பதை முதல்வர் யோசித்து கொண்டு இவர்களுக்கு சீட்டு கொடுப்பது பற்றி முடிவெடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, என்னப்பா? சரிங்க சார். அதுலேயும் சார், ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒருவேளை ஆளுநர் அவர்கள் கூட நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போவோம்னு இருக்காங்க சார். அவன் பண்ணத்தானப்பா செய்வாங்க, தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். திடீர்னு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிச்சுன்னா, ஆமாம் அவர் ஏன் சொன்னார் நீங்கள் பேசுனீங்கன்ட்டு, இதானே குதிரை பேரம்? கோடிக்கணக்கான ரூபாய் மக்கள் வரி பணத்தை செலவு செஞ்சு தேர்தல் நடத்த நீ பாட்டு ரிசைன் பண்ணிட்டு மக்கள் மீது மீண்டும் மீண்டும் சுமையை சுமத்துகிறீர்களான்னு கேட்டால் என்ன பதில் இருக்கு உங்கள்கிட்ட? இல்லை மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்னதே நாங்களும் சொல்கிறோம், தேர்தலை நடத்தக்கூடாதுன்ட்டா என்ன பண்ணுவீங்க? அதுலேயும் சார், நேற்று ஆர்எஸ் பாரதி அவர்கள் இன்னொன்று சொன்னார், அதே ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் எவ்வளோ வேதனையில் சொல்லியிருக்காரு, சுவாரஸ்யமா. வேதனை தாங்க முடியல போல இருக்கு. இன்னும் 5 வருஷம் வேதனை போடுவாங்கன்னு நினச்சா பாவமாக இருக்கு. போய் செத்த பாம்பை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம், நடுவில் வந்து கருநாகம் பூந்துருச்சு அப்படின்றாரு சார். ஏன் கருநாகம் சொன்னாரு தெரியுமா? கருப்பு கலர் கோட்டு போட்டு அருமை. அது கூட பரவாயில்ல, இபிஎஸ் செத்த பாம்புன்ட்டாரு சார். கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை, செத்த பாம்பு கூட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அது சத்துன்னு செத்த மாதிரி கிடக்கும், பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஆபத்தும் இல்லை, சரியான மதிப்பீடு தானே என்று நான் பார்க்கிறேன். ஆனால் இது கருநாகம் அல்ல, நல்ல பாம்பு, வெறும் பாம்பு அல்ல, நாதன் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பு என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதனால் என்ன டிசைனாக திட்டினாலும் மக்கள் உங்கள் பின்னால் இல்லை. மக்கள் நம்பிக்கையை பெறுவதற்கான வேலைகளில் 2 திராவிட கட்சிகளும் ஈடுபடுவதை தவிர வேறு வழி அவர்களுக்கு இல்லை. இன்னும் அதை புரிஞ்சுக்காம அவரை போட்டு திட்டிக்கிருக்காங்க சார், விஜயை போட்டு. நல்லது, இன்னும் எக்ஸ்போஸ் ஆவாங்க, ஆயிட்டாங்க, அழிவாங்க. திட்டு திருப்பி ஜனங்கிட்ட தானே வரணும். வரட்டும் இடைத்தேர்தல். இப்போ இந்த இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக போடலைன்னா
அதுக்கும் அதிபருக்கு யோகம் இல்லை போல இருக்கு. இன்னைக்கு அது வேற செய்தியில போட்டாங்க. அதைத்தான் பொது சொல்றேன். வேட்பாளர் நிப்பாட்டலான்னு பார்த்தா அதுக்கு முட்டுக்கடைன்னு போட்டு நிற்க செய்தி. அதற்கான சாத்தியம் இன்னும் அதிகம் இருக்குது. அந்த ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன சொல்லுதுன்னா, அதிபரை அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக நிறுத்தலாம் என்றால் கட்சி தொடங்கியதிலிருந்து இன்று வரை திராவிடத்தை ஒழிப்பேன் என்று பேசிவிட்டு திராவிட கட்சிகளின் ஆதரவில் நீங்கள் நின்றால் என்ன ஆவது என்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இதை பற்றியெல்லாம் கவலைப்படும் நபர் அல்ல அதிபர். இல்லை இப்பெல்லாம் கேள்வி கேட்டால் கட்சி விட்டு நீக்கிடுவாரு சார். அதான் சொல்கிறேன். அவர் ரிப்போர்ட்டர் புரியாமல் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் தாண்டா கட்சி போட பென்ஸுக்காருக்கு நீயே பெட்ரோல் போடுவ போ, அவங்க பிரச்சனை அவங்களுக்குப்பா. நீ போடுறியா? பெட்ரோல் ரேட் ஏறி கிடைக்கு கம்முன்னு இருப்போ. அதனால் அதற்கான சாத்தியம் அதிகம் இருக்குது. ஏன்னா வெளியில் என்ன தான் வாய்ஸ் அவடால் பேசினாலும் உள்ளுக்குள்ளே 2 திராவிடியன் பார்ட்டிஸ்க்குமே தெரியும் திஸ் நாட் ஈஸி, டிஃபீட்டிங் விஜய் இஸ் நாட் ஈஸி. அப்போ இன்னொன்று ஸ்ட்ராட்டஜிக்காக அது சரியும் கூட. சமூக ரீதியாக பார்த்தாலும் அது சரி. அம்பாசமுத்திரத்தில் அண்ணன் பயன்படுவார், அதெல்லாம் பார்த்துட்டு பொது வேட்பாளராக ஏதாவது ஒரு தொகுதியில் இவர் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகம் இருப்பதாக நினைக்கிறேன். எல்லாம் அப்புறம் ஒன்று மண்ணா ஆக வேண்டியது தானே. எல்லாம் திரைமறைவில் கையை கோத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ வெளிப்படையாக கோத்துட்டு போங்களேன். அண்ணன் டிடிவி வெளிப்படையாக போட்டு உடச்சிட்டாரு, தவறல்லவே. அண்ணாதுரையும் ராஜாஜியும் கரம் கொடுக்கவில்லையே சார். அடுத்து இன்னொரு சாக்கான நியூஸ் சார். சிபிஐ மாநில செயலர் வீரபாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, வர உள்ளாட்சி தேர்தலில் இடதுசாரிகள் வந்து எங்களோட பலத்தை நாங்கள் பரிசோதிக்கிறேன்னு நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நல்ல முடிவு, வரவேற்க தகுந்த முடிவு. இதனால் தான் இடதுசாரிகளாக இன்னும் இந்நாட்டில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். ஆட்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய 3 கட்சிகளின் நடத்தையை பாருங்கள். ஒன்று அட்டைப்பூச்சி கட்சி. இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் நேற்று என்ன பேசினான்றது விரிவாக பேசிட்டோம். சீட்டாஸை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, குழம்பி போய் இருக்கிறார்கள். முஸ்லீம் லீഗ് அமைதியாக இருக்காங்க, பாவத்தை அவங்கள ஒன்றும் தொல்லை பண்ண வேண்டாம். வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய இடதுசாரிகள் ஒரு கொள்கையின் அடிப்படையில் மறைமுகமாக மத்திய ஆட்சி இங்கே வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் மக்கள் மீது இன்னொரு பொது தேர்தலை சுமத்த வேண்டாம் என்பதற்காகவும் நாங்கள் இந்த அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்பதை சண்முகம் தெளிவுபடுத்தியிருக்காரு, வீரபாண்டியனும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அவங்களுக்கு இந்த வெற்றி தொழில் பற்றி கவலை இல்லை, தெரியுதா? உண்மையிலே எங்கள் பலம் என்னன்றதை நாங்கள் சோதிக்கிறதுக்கு உள்ளாட்சி தேர்தல் ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னொன்று, அவங்களுக்கும் இப்போ இந்த பயம் போயிருக்கும், வாக்காளர் காசு கொடுக்குற பிரச்சனை இனி இல்லை. ஸோ எங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்றதை நாங்கள் போட்டிட்டு சோதிக்கிறோம். தாவேக்கு எதிராகவும் வேட்பாளர்களை போடுவோம், அதனை பொருள் அதுக்கு போடுறோம், போட்டு ஜெயிக்கிறோன்றது ஒரு பிரின்சிபிள், கொள்கை ரீதியான முடிவு. விஜய் என்ன செய்கிறார் என்பதை தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மதுரையில் ஒரு 4 மதுரையில் கண்டிப்பாக போட்டி போடுவாங்க. சிபிஎம்மும் சிபிஐ 2 பேருமே போட்டி போடுவாங்க. மதுரையில் ஒரு 10 வார்டில் நிறுத்துகிறாங்க லெஃப்ட் வேட்பாளர்களை. தாவேக்கு என்ன பண்ணுதுன்னா இப்போ பார்க்கணும், தாவேக்கு வேட்பாளரை போடுதா. ஏன்னா அங்கே தெருவுக்கு தான் இப்போ எல்லாருமே விஜய் ரசிகர்களாக மாறிவிட்டார்களே. எங்கே பார்த்தாலும் இந்த கொடியை தான் கட்டிட்டு போகிறாங்க, காரில் தொடக்கிறது கூட இந்த துணி தான் பயன்படுத்துகிறாங்க. அங்கே டிவிக்கு கேண்டிடேட் போடுதா இல்லை நட்பு சக்தி என்ற அடிப்படையில் அங்கே தாவேக்க போட்டிடாமல் தவிர்க்கிறதான்றதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதுக்கு முன்பு இந்த மாநில தேர்தல் ஆணையரை மாற்றணும், அப்போ தான் இது ஒழுங்காக நடக்கும். அது சொல்லிட்டேன். இல்லை தாவேக்க வந்துட்டு ஒரே நட்பு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிடாமல் விலகுது ஒரு இன்டெலிஜென்டான மூவா, இல்லை அவங்க கூட போட்டி போகிறது நல்லது? ப்ரெஷர் வரும் தம்பி. 2மே தப்பான மூவுன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். என்னென்னா அந்த இடத்துலையும் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் ஒரு 80% உள்ளாட்சி பதவிகளை தாவேக்க வெற்றி பெற்றதுன்னா பை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணோன்னு ஓடுவாங்க எங்கிட்ட ரிவர்ஸில். அது ஒரு பலன். அதனால் லெஃப்ட் பார்ட்டிஸ் எங்களது நட்பு சக்திகள் நாங்கள் அங்கே போட்டியிட போவதில்லை என்று முடிவெடுத்தால் அங்கே உள்ளூரில் இருக்க தாவேக்காரனுக்கு என்ன பதில் சொல்லுவார்? அந்த இடத்துல உங்கள் பார்ட்டி பலவீனமாகுது இல்லை. ஸோ ஒரு ட்ரிக்கியான சுச்சுவேஷன், ஒரு இன்டெலிஜென்ட்டான டிசிஷன் எடுக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். திருமாவளவன் அவர்கள் பற்றி நம்ம பேசணும். இன்னொரு செய்தி சார், திருமாவளவன் அவர்கள் தான் அருண் ஐபிஎஸ் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு பரிந்துரைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பேசப்பட்டுச்சு. அதில் என்ன சார் ஜாதி புத்தி இருக்குது? அவங்க பாருங்கள் ஜாதி புத்தி அப்படின்றாரு சார். ஏதோ நான் சொல்லி தான் வந்து டிஜிபியை போட்டாங்க, நான் சொல்லி தான் வந்து டிவிஎஸ்சிக்கு தலைவரை போட்டாங்க, நான் சொல்லி தான் வந்து லாண்ட் ஆர்டர் போட்டாங்கங்கிற மாதிரி தவறான தகவல். யாருக்கும் நான் சொல்லலை, நான் சொல்லியும் போடலை, அது உண்மையும் இல்லை. அந்த அதிகாரி தலித் அப்படின்னா நான் சொன்னேன்னு அர்த்தமாக, நான் தலித்து மட்டும்தான் சொல்லுவேன்னா, வேறு யாருக்கும் நான் சொன்னது இல்லையா? அவங்க பாருங்கள் சாதி புத்தி அது. திருமாவளவன் என்ன சொல்ல வருகிறார் என்றால், சில அதிகாரிகளுக்கெல்லாம் நான் தான் பரிந்துரைத்தேன் என்று சொல்கிறார்கள், அருணுக்கு நான் தான் பரிந்துரைத்தேன்னு சொல்கிறாங்க. அது அருண் சார்ந்த சாதியின் அடிப்படையில் அப்படி சொல்கிறாங்க. அதாவது அருண் தலித்தாக இருக்கிறதுனால இவர் ஒரு தலித் தலைவர்ன்றதுனால இப்படி சொல்கிறாராம், அதனால் இப்படி சொல்கிறார்கள். இது சாதி புத்தி என்ற அடிப்படையில் திருமாவளவன் சொல்கிறார். இல்லை இதே மாதிரி ஒரு வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க ஜாதி புத்தி அப்படின்னு பொது மேலே பேசியிருந்தா என்ன சார்? நியாயம்தான். ஆனால் இது போல பரிந்துரைகளை செய்தவர் தான் திருமாவளவன். ஒரு வரலாறு குட்டி கதை ஒன்று சொல்லிடுறேன். சாரங்கன் என்று ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தார், குரூப் 1 ஆஃபீஸரு. திருநெல்வேலி
எஸ்பியாக இருந்தார். பின்னாளில் சபாநாயகராக இருந்த அப்பாவு அப்போது சுயேட்சை எம்எல்ஏ. அங்கே ஒரு கனிம நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்த ஒருவரை மிரட்டி அவருடைய நிறுவனத்தின் பங்குகளை எழுதி வாங்குவதற்காக, நான் சொல்கிறது 2001, திருநெல்வேலி எஃப்ஐஆர் போட்டு சென்னையில் இருக்கிற அந்த நிறுவனத்தின் அதிபரை போலீஸ் வேனில் வச்சு கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அப்பாவும் சாரங்கனும் ஹாஸ்பிட்டலே வச்சு ஷேரை எழுதி வாங்கி ரிஜிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து சொத்து பூரா எழுதி வாங்கி பண்ணாங்க. அப்போது அலெக்சாண்டர் இருந்தாரா யார் இருந்தான்னு தெரியல, உளவுத்துறைக்கு ஜெயலலிதா சென்னைக்கு வர சொல்கிறாங்க. செங்கல்பட்டு போகிறதுக்குள்ளே சஸ்பென்ஷன். செங்கல்பட்டு போகிற வழியில் வண்டி நிப்பாட்டி கொடுக்குறாங்க சஸ்பென்ஷன் ஆர்டர். எஸ், தட் இஸ் ஜெயலலிதா. 8 வருஷத்துக்கு சாரங்கனுக்கு திருப்பி வேலை கிடைக்கல. 2006 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததும் கருணாநிதியிடம் சாரங்கனை அழைத்து சென்று அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தது திருமாவளவன் தான். ஏன் வேறு சாதி அதிகாரிகளுக்கெல்லாம் நீங்கள் செய்யலை? ஊழல் பெருவழி சாரங்கனுக்கு செஞ்சீங்களா இல்லையா? அதை பின்னாளில் அவர் ஐஜி ஆகி சென்னை மாநகரின் கூடுதல் ஆணையராக ஓய்வு பெற்றார் என்று நினைவு சாரங்கன். இதெல்லாம் பண்ணியிருக்காரு கடந்த காலத்தில். இதெல்லாம் பர்சனலாக எனக்கே தெரியும். அதனால் ஓவராக நடிக்க வேணாம், புரியுதா? நன்றி. நன்றி சார்.